இந்த வீடியோவில் கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் உளுந்து, வேர்க்கடலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி விதைகள், இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு மிளகாய், வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி சேர்த்து இதோடையே வதக்கிடலாம். நீங்கள் இதை தனித்தனியாகவும் வறுக்கலாம், ஆனால் நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கிடுறேன். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நான் எடுத்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா தேவையான உப்பையும் சேர்த்துடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு கெட்டிமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சட்னி ரெடி. இதை நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சஞ்சய் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சஞ்சய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.